வணக்கம் தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கல்யாணம் இது வெறும் 2 மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. 2 மனசு, 2 குடும்பம் ஒன்னா சேர்ற ஒரு புனிதமான பந்தம். நாம சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்தை ஆழமா நம்பி வளர்க்கப்பட்டிருக்கோம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது, கண்ணாடி மாதிரி வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாமளும் அதான் சரின்னு குருட்டுத்தனமா நம்பிட்டு இருக்கோம். ஆனால் சரியாக இந்த இடத்துல தான் உலகமே வியந்து பார்க்கும் மாபெரும் அறிஞரான சாணக்கியர் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறாரு. உணவுக்கு எப்படி உப்பு அளவா இருக்கணுமோ அதே மாதிரி உறவுக்கு உண்மையும் அளவா தான் இருக்கணும். அளவுக்கு அதிகமான உண்மைகள் ஒரு கட்டத்தில் விஷமா மாறி ஒரு அழகான உறவையே வேரோட அழிச்சிடும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க எப்பவாச்சும் முழு மனசோட நல்ல எண்ணத்துல ஒரு உண்மையை சொல்லி அது கடைசியில ஒரு பெரிய சண்டையில போய் முடிஞ்சிருக்கா? இல்ல நீங்க உங்க கணவர் மேல இருக்கிற அதீத பாசத்துல ஒரு ரகசியத்தை ஷேர் பண்ணிருப்பீங்க. ஆனா பல மாசங்கள் கழிச்சு ஏதோ ஒரு வாக்குவாதத்தின் போது உங்க கணவர் அதே விஷயத்த உங்களுக்கு எதிராகவே ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இருக்காரா? இந்த கேள்விக்கு உங்க பதில் ஆமா அப்படின்னா நீங்க சாணக்கியரோட எச்சரிக்கையை உங்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு கட்டத்துல மீறி இருக்கீங்கன்னு அர்த்தம். சாணக்கிய நீதி அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண தத்துவ புத்தகம் கிடையாதுங்க. அது மனிதர்களோட உளவியலை தோலுரித்து காட்டும் ஒரு காலப்பெட்டகம். ஒரு பொண்ணு அப்படிங்கிறவ வெறும் சமைக்கிறவளோ வீட்டை பார்த்துக்கிறவளோ மட்டும் கிடையாது. தன்னோட குடும்பத்தை எந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆபத்துல இருந்தும் காப்பாத்துற கவசமும் அவதான். அந்த பாதுகாப்புக்கான ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் எது தெரியுமா? மௌனம். எப்போ பேசணும்னு தெரிஞ்சவளை விட எப்போ எதை மறைக்கணுங்கிற அந்த அமைதி தெரிஞ்சவ தான் உண்மையான புத்திசாலி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற அந்த 5 ரகசியங்கள் ஏதோ ஒரு சாதாரண அட்வைஸ் கிடையாது. உங்கள் குடும்பத்தோட மானம், உங்கள் கணவரோட நிம்மதி, ஏன் உங்கள் எதிர்காலத்தோட பாதுகாப்பையே தீர்மானிக்க போகிற அதி முக்கியமான விஷயங்கள். இதில் ஒரு ரகசியம் உங்கள் பிறந்த வீட்டை பற்றினது, இன்னொன்று நீங்கள் செய்கிற தர்மத்தை பற்றினது, வேறொன்று உங்கள் கணவரோட பலவீனத்தை பற்றினது. குறிப்பாக இதில் வரப்போகிற அந்த 4வது ரகசியம், அதை மட்டும் ஒரு மனைவி எவ்வளவு அன்பான கணவனாக இருந்தாலும் தெரியாதனமாக வெளியே சொல்லிட்டா கூட அவ மேலே அந்த கணவன் வச்சிருக்கிற மரியாதை வாழ்நாளுக்கும் காணாமல் போயிடும். அது என்னங்கிறத இந்த வீடியோவோட பாதியில் நாம் ரொம்ப விரிவாக பேச போகிறோம். இந்த வீடியோவோட ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றுற சக்தி கொண்டது. அதனால் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவோட கடைசியில் அந்த 5 ரகசியங்களை தாண்டி சாணக்கியர் சொன்ன குடும்பத்தை உடையாமல் காப்பாற்றுற ஒரு முக்கியமான போனஸ் ரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. கணவன் மனைவிக்குள்ள எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது, எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினச்சா ஐஎம் அப்படின்னு இப்போவே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இல்லை சாணக்கியர் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை ரகசியமாக வைக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான உறவுக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் நினச்சா எஸ் அப்படின்னு உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ அந்த முதல் ரகசியத்துக்குள்ள போலாம். ஒவ்வொரு இல்லத்தரசியும் உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் இது. முதல் ரகசியம் உங்களோட தனிப்பட்ட சேமிப்பு. சாணக்கியர் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறாருன்னா அவதான் அந்த குடும்பத்தோட பொருளாதார தூண், ஃபினான்ஷியல் பில்லர். கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வர்ற பணத்துல ஒரு சின்ன பகுதியை அவனுக்கே தெரியாம சத்தமே இல்லாம சிறுக சேமிச்சு வைக்க வேண்டியது ஒரு மனைவியோட தலையாய கடமை அப்படின்னு சொல்றாரு. உடனே உங்களுக்கு ஒரு தார்மீக சந்தேகம் வரலாம். என் புருஷன் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் உருகி சம்பாதிக்கிற பணத்தை நான் ஏன் அவர்கிட்டயே திருடி வைக்கிற மாதிரி மறைக்கணும்? நான் இப்படி சேமிச்சு வச்சிருக்கேன்னு ஓப்பனா சொன்னா அவரு என்னை பார்த்து பெருமைப்படத்தானே செய்வாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கதான் சாணக்கியர் ஒரு மிகப்பெரிய உளவியல் உண்மையை உடைக்கிறாரு. ஆம்பளைங்களோட மனநிலை எப்படின்னா, கையில பணம் இருக்குன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு தெரியாமலேயே ஒரு அதீத தைரியம் வந்துடும். பணம் தானே பார்த்துக்கலாம்,
நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை ரொம்ப போல்டா பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா வாழ்க்கையில எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? நடுராத்திரியில வரக்கூடிய ஒரு மருத்துவ செலவு, எதிர்பாராத ஒரு விபத்து, இல்ல பிசினஸ்ல திடீர்னு ஒரு பெரிய நஷ்டம் வரலாம், வேலை கூட திடீர்னு போகலாம். அந்த மாதிரி நேரத்துல ஒட்டுமொத்த குடும்பமும் நில குழஞ்சி யார்கிட்ட போய் கையேந்துறதுன்னு தெரியாம நிக்கிறப்போ, யாருக்குமே தெரியாம ஒரு மனைவி அஞ்சரை பெட்டியிலையோ துணிக்கு நடுவுலையோ சிறுக சிறுக சேமிச்சு வச்ச அந்த சின்ன அமௌண்ட் தான் ஒரு சஞ்சீவனி மூலிகை மாதிரி வந்து நிற்கும். அந்த பணம் தான் உங்க கணவரோட கௌரவத்தையும் உங்க குடும்பத்தோட மானத்தையும் யார்கிட்டையும் அடகு போகாம காப்பாத்தும். அந்த நெருக்கடியான நேரம் வர்ற வரைக்கும் அந்த பணம் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு பரம ரகசியமாவே தான் இருக்கணும். முன்கூட்டியே அதை வெளியே சொல்றது புத்திசாலித்தனம் கிடையாது. என்கிட்ட இவ்வளோ பணம் சேமிப்புல இருக்கு அப்படின்னு உங்க கணவருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவருடைய அந்த மோட்டிவேஷன் மெதுவா குறைய ஆரம்பிச்சிடும். நாம சேமிக்கலனா என்ன, பொண்டாட்டிக்கிட்ட தான் 1 லட்சம் ரூபாய் இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு அவர் போயிடுவாரு. ஆனா அதை நீங்க ரகசியமா வச்சிருக்கும் போது ஒரு பக்கம் அது அவருக்கு செலவுகளை குறைக்கும், இன்னொரு பக்கம் ஆபத்து காலத்துல உங்க குடும்பத்தை காப்பாத்துற ஒரு அரணாவும் மாறும். அதனால ஒரு புத்திசாலி பெண் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தன்னோட சேமிப்பை தான் உசுருக்கு உசுரான கணவன் கிட்ட கூட சொல்லக்கூடாது. இதுதான் சாணக்கியர் சொல்ற முதல் நீதி. அடுத்து சாணக்கியர் சொல்ற 2வது ரகசியம், நீங்க செய்யற தர்மம். ஒரு பெண் தன் சொந்த கையால செய்யற தான தர்மங்களை பத்தி ஒருபோதும் தன்னோட கணவன் கிட்ட பெருமையா பேசிக்கவே கூடாது. சாணக்கியர் இதுல ரொம்ப ஆழமான ஒரு தத்துவத்தை சொல்றாரு. வலது கை செய்யற தர்மம் இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. நீங்க ரோட்ல போற ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்ல உங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு அவங்க கஷ்டம் பார்த்து ஒரு சின்ன பண உதவி பண்ணிருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப உன்னதமான விஷயங்கள். ஆனா இத போய் உங்க கணவர்கிட்ட சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நீங்க கேட்கலாம். நிறைய நேரங்கள்ல ஒரு மனைவிக்கு இருக்கிற அந்த ஆன்மீக தன்மையும் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த இரக்க குணமும் ஒரு கணவனுக்கு முழுமையா புரியாம போகலாம். ஏன்னா அவர் வெளியில படுற கஷ்டங்கள், பண நெருக்கடிகள் அவருக்குத்தான் தெரியும். உங்க வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பண கஷ்டம் வரும்போது, நமக்கே இங்க அடுத்த வேலைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீ ஏன் ஊருக்கு உபதேசம் பண்ற, அடுத்தவங்களுக்கு ஏன் வாரி வழங்குற அப்படின்னு அவர் கோபத்துல வெடிக்கலாம். இது உங்க 2 பேருக்கும் நடுவுல தேவையில்லாத ஒரு மனக்கசப்பையும் சண்டையையும் குடும்பத்துல உருவாக்கும். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு சூட்சமம் இருக்கு. நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன், இவங்களுக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னு நீங்க செஞ்ச தர்மத்தை நீங்களே உங்க வாயால பெருமையா பேசிட்டு இருந்தீங்கன்னா அதோட புனிதத்தன்மை கெட்டு போயிடும். அது தர்மம் அப்படிங்கிற நிலையில இருந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமா கர்வம் அப்படிங்கிற அகங்காரமா மாறிடும். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் வெளியே சொல்ல சொல்ல அதுக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்காம காத்துல கரைஞ்சு போயிடும். நீங்க செய்யற அந்த தர்மம் நாளைக்கு உங்க கணவனையோ உங்க குழந்தைகளையோ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துற கர்ம பலனா மாறும். அதனால அந்த தர்மம் எப்பவுமே உங்க மனசுக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியமா இருக்கட்டும். நாம அடுத்து பார்க்க போற 3வது ரகசியம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. உங்க பிறந்த வீட்டை பத்தின ஒரு சின்ன விஷயத்த நீங்க யதார்த்தமா ஷேர் பண்றது உங்க புகுந்த வீட்டுல உங்களுக்கு காலங்காலமா இருக்கிற மரியாதைய ஒரே நாள்ல அழிச்சிடும். அந்த ரகசியம் என்னன்னா உங்க பிறந்த வீட்டோட குறைகள் மற்றும் பலவீனங்கள். இது இன்னைக்கும் நிறைய பெண்களோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய கசப்பான உண்மை. பொதுவா கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணு தன் கணவனை உலகமா நினைப்பா. அவர் மேலையும் அவரோட குடும்பத்து மேலையும் அதிக நெருக்கம் காட்டுறது ரொம்ப இயற்கையான விஷயம். புகுந்த வீட்டில் இருக்கிற தனிமையை போக்குறதுக்காக கணவனையே தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சி மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீர்ப்பா. அந்த அன்பான தருணங்கள்ல எக்காரணம் கொண்டும் உங்க பிறந்த வீட்டுல நடக்கிற சண்டைகள், உங்க அப்பா அம்மாவுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உங்க அண்ணன் தம்பிகளோட பலவீனங்கள், இல்ல உங்க வீட்டுல இருக்கிற பண கஷ்டம், இதையெல்லாம் உங்க கணவன் கிட்ட சொல்லவே கூடாது. இது எப்பவுமே ஒரு ரகசியமா தான் இருக்கணும்னு சாணக்கியர் ஆணித்தரமா சொல்றாரு. ஏன் தெரியுமா?
இன்னைக்கு உங்க கணவர் உங்க மேல உசுரையே வச்சிருக்கலாம். நீங்க அழும்போது உங்களுக்கு தோள் கொடுத்து ஆறுதல் சொல்லலாம், விடுமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா ஆண்களோட மூளை எப்படி வேலை செய்யும்னா, நீங்க சொல்ற ஒவ்வொரு பலவீனத்தையும் அது ஒரு டேட்டா மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கும். நாளைக்கு உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன மனஸ்தாபம் வரும்போதோ இல்ல 2 குடும்பத்துக்கும் நடுவுல ஒரு ஈகோ கிளாஷ் வரும்போதோ நீங்க அன்னைக்கு நம்பி சொன்ன அதே பலவீனங்களை அவர் ஒரு பெரிய ஆயுதமா உங்களுக்கு எதிராவே பயன்படுத்துவாரு. உங்க வீட்ல எல்லாமே இப்படித்தான், உங்க அப்பா இப்படித்தானே பண்ணாரு, உங்க அண்ணன் லட்சணம் எனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் சொல்ற ஒரு வார்த்தை உங்க மனசை ஈட்டியால குத்துற மாதிரி ரணமாக்கிடும். ஐயோ, நாமளே நம்ம குடும்பமானத்தை இவர்கிட்ட சொல்லி காட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு நீங்க குற்ற உணர்ச்சியில துடிப்பீங்க. உங்க பிறந்த வீட்டோட கௌரவம் உங்க கையில தான் இருக்கு. நீங்களே உங்க வேர்களை மதிக்கலனா உங்க கணவரும் மதிக்க மாட்டாரு. அதனால பிறந்த வீட்டு சீக்ரெட் எப்பவும் உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். இப்போ நாம இந்த வீடியோவோட உச்சகட்டமான 4வது ரகசியத்துக்கு வந்திருக்கோம். வீடியோவோட ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இல்லையா, உங்க கணவர் உங்க மேல வச்சிருக்க மரியாதையே காதலையே ஒட்டுமொத்தமா வேரோட அழிக்கக்கூடிய ஒரு ரகசியம்னு. இதை கொஞ்சம் ஆழமாவும் கவனமாவும் கேளுங்க. அந்த ரகசியம் உங்க கடந்த காலத்தோட கசப்பான அனுபவங்கள் அல்லது தவறுகள். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்த சில கசப்பான சம்பவங்களையோ இல்ல உங்களுக்கு தெரியாம அறியா பருவத்துல நீங்க செஞ்ச சில தவறுகளோ, ஏன் ஒரு தோல்வி அடைந்த காதலாவோ கூட இருக்கலாம். அதெல்லாம் உங்க மனசுக்குள்ளேயே ஆழமா புதைக்கப்பட வேண்டிய ரகசியங்கள். என் புருஷன் ரொம்ப நல்லவரு, என்னை ரொம்ப மாடனா புரிஞ்சுக்குவாரு, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற குருட்டு நம்பிக்கையில செத்து போன பழைய விஷயங்களை எல்லாம் அவர்கிட்ட போய் தோண்டி துருவி சொல்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுங்க. ஆம்பளைங்க சைக்காலஜிக்கலி எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஹீரோ காம்ப்ளெக்ஸ் இருக்கும். தங்களோட மனைவியோட கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க மற்றும் பொசசிவ் ஆனவங்க. நான் உண்மையா இருக்கேன், ஹானஸ்டா இருக்கேன் அப்படிங்கிற பேர்ல நீங்க சொல்ற ஒரு சின்ன உண்மை உங்க கணவனோட ஆழ் மனசுல ஒரு மிகப்பெரிய சந்தேக விதையை விதைச்சிடும். ஒரு முறை ஒரு விஷயத்தை கேட்டுட்டா அதை அவங்களால அன்ஹியர் பண்ணவே முடியாது. அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி நடித்தாலும் தனிமையில் இருக்கும்போது அந்த எண்ணம் அவங்கள உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சந்தேக விதை வளர வளர உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிரந்தரமான விரிசல் விழும். ஒரு கண்ணாடியில் விரிசல் விழுந்தா அதில் தெரிகிற உருவம் எப்பவுமே முழுமையாக இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் உறவும் ஆயிடும். கடந்த காலம் அப்படிங்கிறது வாசிச்சு முடிச்ச ஒரு புத்தகம், அதோட சாப்டர் முடிஞ்சிடுச்சு, அதை அப்படியே விட்டுடுங்க. அதை நிகழ்காலத்தோட கலந்து உங்கள் எதிர்காலத்தையே நீங்களே உங்கள் கையால் அழிச்சுக்காதீங்க. இங்க சாணக்கியர் ஒரு ஆழமான உளவியல் உண்மையை முன்வைக்கிறாரு. எந்த ஒரு உறவா இருந்தாலும் அது இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அங்க சில எல்லைகள் கண்டிப்பா இருக்கணும். அந்த எல்லைகள் தான் உங்க சுய மரியாதையை காப்பாற்றும். நீங்க ஓப்பனா இருக்கேன்னு சொல்லி உங்க கடந்த காலத்தையோ உங்க பலவீனங்களையோ சொல்லும்போது நீங்க உங்க சுய மரியாதையை கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே உரிச்சு எறியறீங்கன்னு அர்த்தம். எப்பவுமே இத ஒரு தாரக மந்திரமா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பலம் இந்த உலகத்துக்கே தெரியட்டும், ஆனா உங்க பலவீனம் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கணும். ஒரு பொண்ணு தன் பலவீனங்களை எவ்வளவு காலம் ரகசியமா வச்சிருக்காளோ அவ்வளவு காலம்தான் அவ அந்த வீட்டோட மகாராணியா கெத்தா மதிக்கப்படுவா. இதுவரைக்கும் நாம பார்த்த 4 ரகசியங்களும் உங்களோட கௌரவம் சம்பந்தப்பட்டது. ஆனா இப்போ நாம பார்க்க போற 5வது ரகசியம் உங்க கணவரோட மன பலத்தோடு நேரடியாக சம்பந்தப்பட்டது. இத தப்பா கையாண்டா குடும்பத்தோட நிம்மதியே போயிடும். அந்த ரகசியம் என்னன்னா, வெளியில மத்தவங்க உங்க கணவரை பத்தி சொல்ற நெகட்டிவ் விமர்சனங்கள், வதந்திகள், இதை அப்படியே கொண்டு வந்து உங்க கணவர்கிட்ட ஒப்பிக்கிறது. சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை உச்சிக்கு கொண்டு போய் வைக்கவும் செய்யும், அதே சமயம் அவனை கீழே தள்ளி சிரிக்கவும் செய்யும். சொந்தக்காரங்க மத்தியிலையோ இல்ல வெளியிலையோ யாராவது உங்க கணவரை பத்தி கிண்டலா பேசலாம், அவரோட சம்பாத்தியத்தை கேலி பண்ணலாம், இல்ல அவர் செய்யாத ஒரு தப்ப செஞ்சதா பழி போடலாம்.
இதை கேட்கும்போது ஒரு மனைவியா உங்களுக்கு ரத்தம் கொதிக்க கோபம் வர்றது நியாயம்தான். ஆனால் அதை அப்படியே உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் சொல்லும்போது அது அவரோட ஈகோவை ரொம்பவே காயப்படுத்தும். ஒரு ஆண் நாள் முழுசும் இந்த உலகத்துக்கிட்ட போராடிட்டு நிம்மதி தேடி வர்ற ஒரே இடம் அவனோட வீடு தான். வெளியில எல்லாரும் வீசின கல்லை எல்லாம் மனைவியும் கொண்டு வந்து வீட்டில் கொட்டினா அவனுக்கு நிம்மதி எங்க கிடைக்கும்? ஓ, வெளியில எல்லாரும் நம்மளை இப்படிதான் நினைக்கிறாங்களா, நாம் அவ்வளோ தகுதியற்றவனா அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அது மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கும். இதனால அவர் தேவையில்லாத சண்டைகள்ல ஈடுபடலாம், இல்ல தன்னம்பிக்கையை முழுசா இழந்து வாழ்க்கையிலேயே முடங்கி போகலாம். இதுக்கு சாணக்கியர் ஒரு புத்திசாலித்தனமான வழியை சொல்றாரு. மற்றவங்க அவரை பற்றி பேசின காயப்படுத்துகிற வார்த்தைகளை அப்படியே ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃபில்டராக இருங்க. வெளியில் இருக்கிற குப்பையை வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. அவரோட அந்த பலவீனங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு தூண்டுகோலாக இருங்க. அவர் மேலே புகார்களை அடுக்குவதற்கு பதிலாக மென்மையாக அவரை நல்வழிப்படுத்துங்க. எந்த ஒரு பொண்ணு தன் கணவனோட குறைகளை வெளியே சுட்டி காட்டாம அவரை அவமானப்படுத்தாம மறைமுகமாக அவரை திருத்துறாளோ அவ ஒரு அறிவுள்ள மந்திரிக்கு சமமானவ அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. நீங்க அவர்கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவரை ஊக்கப்படுத்தணுமே தவிர அவரோட உற்சாகத்தை உறிஞ்சி குடிக்க கூடாது. இந்த இடத்துல நீங்க காக்குற அந்த அமைதி அவரை மன அழுத்தத்துல இருந்து காப்பாத்துற ஒரு பெரிய கவசமா மாறும். இந்த 5 ரகசியங்களும் திருமண வாழ்க்கையில நிம்மதியை தக்க வைக்க உதவுற அடிப்படை விதிகள். ஆனா சாணக்கிய நீதியோட ஆழம் இதோட முடிஞ்சிடல. ஆரம்பத்தில் நான் ஒரு முக்கியமான போனஸ் ரகசியம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது இதுதான். இது பல வீடுகளை உடையாம காப்பாத்துற ஒரு மந்திரம். சாணக்கியர் ஒரு இடத்துல ரொம்ப போல்டா அதிர்ச்சியான ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஒரு பொண்ணு எப்போ தன் சொந்த கணவனுக்கே விஷமா மாறுறா அப்படின்னு கேட்டு அதற்கான பதில அவரே சொல்றாரு. கணவன் கிட்ட எல்லாத்தையும் மறைக்காம ஓப்பனா இருக்கிறது தர்மம்தான். ஆனா ஒரு மனைவி எப்போ தன் கணவனோட வார்த்தைகளை விட வெளியே இருக்கிறவங்களோட வார்த்தைகளை அதிகமா நம்ப தொடங்குறாளோ, மற்றவங்களோட கருத்துக்களை எப்போ தன் குடும்ப முடிவுகளுக்குள்ள பலவந்தமா திணிக்க முற்படுறாளோ, அப்போ அவ அந்த திருமண பந்தத்துக்கே ஒரு விஷமா ஸ்லோ பாய்சனா மாறுறா. ஒரு கோட்டை எப்பவுமே வெளியில இருந்து தாக்குறப்போ அழியாதுங்க. உள்ள இருக்கிற ஒருத்தர் கதவை திறந்து விட்டாதான் அழியும். கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கிற அந்த ரகசிய பாலம் ஒருபோதும் ஒரு 3வது நபரால உடைக்கப்படக்கூடாது. அவங்க எவ்வளோ பெரிய சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள அவங்களுக்கு வேலை இல்லை. அந்த பாலத்தை உங்க விவேகத்தால பலப்படுத்துங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு சந்தேகத்தால உடைக்காதீங்க. இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான வாழ்க்கைக்கு தேவையான 5 ரகசியங்களை பார்த்துருக்கோம். 1, உங்களோட ஆபத்து கால சேமிப்பு. 2, நீங்க செஞ்ச புண்ணிய தர்மம். 3, உங்க பிறந்த வீட்டோட பலவீனங்கள். 4, உங்க கடந்த கால தவறுகள். 5, வெளியில வர்ற விமர்சனங்கள். இந்த 5ம் தான் உங்க உறவை பாதுகாக்கிற வேலிகள். ஒரு வயலுக்கு வேலி இல்லைன்னா காட்டு மிருகங்கள் பயிரை நாசம் பண்ணிடும். அதே மாதிரி ஒரு உறவுல விவேகம் அப்படிங்கிற வேலி இல்லைன்னா அந்த உறவே சுக்குநூறா உடைஞ்சி வாழ்க்கையே நாசமாகிடும். சாணக்கியரோட இந்த அற்புதமான உளவியல் பூர்வமான போதனைகள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுத்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்க வாழ்க்கையில ரிலேட் ஆகுதான்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள், குறிப்பா எல்லா பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை, நான் கேட்ட கேள்விக்கான பதிலை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. முக்கியமா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிந்திக்க சில நிமிடம் குடும்பத்துல ஒருத்தரா இணைஞ்சிடுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான ஆழமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.